அஸ்பர்ஷ யோகம் பத்தின முக்கியமான விஷயங்களை ரொம்ப சுருக்கமா பேச்சு தமிழ்ல இப்ப பார்க்க போறோம். இது சுவாமி சித்பாவனந்தர் எழுதின மே 26ஆம் தேதிக்கான தியான குறிப்பு. நம்மளோட உண்மையான விழிப்புணர்வை பத்தி இதுல ரொம்ப ஆழமாவும் எளிமையாவும் சொல்லியிருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனை இருட்டு அறைக்குள்ள அடைச்சோ இல்ல ஒரு துணியால மூடியோ வெளி உலகத்திலிருந்து வேணா மறைச்சிடலாம். ஆனா அவனை அவங்கிட்டந்தே மறைக்க முடியுமா? சத்தியமா முடியாது இல்லையா? ரெண்டாவதா, மனுஷன் எந்த நிலையிலையும் அவனோட பிரக்ஞை, அதாவது அந்த விழிப்பு நிலை இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்டேருந்து அவன் பிரியறதும் கிடையாது, திரும்ப புதுசா போய் அதோட சேர்றதும் கிடையாது. நாம எப்பவுமே நம்மளோட தான் இருக்கோம், அதை விட்டு பிரியவே முடியாதுங்கிற ஒரு ஆழமான உண்மை இது. கடைசியா, அஸ்பர்ஷ யோகம் அப்படின்னு என்ன தெரியுமா? தொடாத யோகம்னு அர்த்தம். ஆச்சரியமா இருக்குல்ல? அதாவது நம்மளோட உண்மையான தன்மைய நாம புதுசா எங்கேயோ போய் தொடுறது கிடையாது. வெளியில எங்கேயும் தேடாம நாமவே இருக்கிறது தான் அஸ்பர்ஷ யோகம். இதேதான் தாயுமானவரும் மாயா விகார மழபுடிங்கிற தன்னோட பாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வெளியில எங்கேயும் தேடாம நம்மளோட உண்மையான அடையாளத்தோட நாமவே இருக்கிறது தான் ஆழமான விழிப்புணர்வு.